ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை 3ஆம் வீட்டிலே பயணம் செய்து வந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் வீட்டிற்கு பயணம் செய்ய போகிறார். சென்ற காலங்களை விட இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாகவே நமக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு என்பது தாயார் ஸ்தானம். தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலை வெற்றி இணையம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ஆடு மாடு வளர்ப்போரெல்லாம் கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. சிலர் ஏரி, கிணறு, தோப்பு போன்றவைகளை மறுசீரமைப்பு செய்வீர்கள். 4ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகின்ற குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம்
கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் மன உளைச்சல்கள் ஏற்படும். தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. 4ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய தொழில் ஒன்றை தொடங்குவீர்கள். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். அரசு வகையிலே சிலருக்கு ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக அரசு வகையில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி தொகைகளெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவருடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். நீங்கள் பணி செய்யக்கூடிய பணிக்கு ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறாரே என்று மீனராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் உள்ள கையிருப்பு பணத்தை உடனடியாக எதிர்கால நலன் கருதி நீங்கள் முதலீடு செய்வதே மிகவும் சிறப்பாக இருக்கும். முதலீடு செய்வீர்கள். நீண்ட நாட்களாக அடைபடாத கடனை ஒரு சிறு தொகையாவது சிலர் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய்விளக்கு தீபமேற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் வாழ்வில் மேன்மையடைவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.